மனித உரிமைகள் 451வது கொஸ்டின். 50 வரைக்கும் ஏற்கனவே போட்டிருப்பேன். கீழ்கண்ட இணைகளில் உள்ள தவறான இணையை தேர்வு செய்க. ஆர்டிகல்ஸ் 15-3 சமமான வேலைக்கு சமமான ஊதியம். இந்தியாவில் பெண்ணுரிமை இயக்கம் தீவிரமடைந்த ஆண்டு 1970. இந்தியாவில் மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு 1990. இந்திய அரசு எந்த ஆண்டை மகளிர் வல்லமை ஆண்டாக அறிவித்தது? 2001. மகளிர் வல்லமை ஆண்டாக அறிவித்தது 2001. மனித உரிமைகளுக்காக உலக பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் 10, 1948. உலக பிரகடனம் மனித உரிமைக்காக டிசம்பர் 10, 1948. நீதித்துறையில் மாற்றங்களை கொண்டு வர இந்திய அரசு எந்த ஆண்டு மல்லிநாத் கமிட்டி ஒன்றை நியமித்தது? மல்விநாத் கமிட்டி ஒன்றை நியமித்தது. 2000. நீதித்துறை மாற்றங்களை கொண்டு வர இந்திய அரசு எந்த ஆண்டு மல்விநாத் கமிட்டி நியமித்தது? 2000. அமைதி கல்வி. லெசன்ஸ் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். உடல் ரீதியாக வன்முறை எதுவுமில்லாத சமூக மாற்றத்திற்கான ஒரு தத்துவத்தின் பெயர் அகிம்சை. கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? அகிம்சையின் வழியே சமுதாய மாற்றம் ஏதும் ஏற்படுவதில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலையான ஆண்டு 1947. இந்திய அகிம்சை சமூக எதிர்பார்ப்புக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தி வெற்றி கண்டவர் காந்தியடிகள். அமெரிக்காவில் வாழ்ந்த ஆப்பிரிக்க மக்களுக்காக அகிம்சை முறையில் போராட்டம் நடத்திய பொது உரிமை பெற்றுத்தந்தவர் மார்ட்டின் லூதர் கிங். உலகில் உண்மையான அமைதி தழைத்தோங்க வேண்டுமானால் போரை எதிர்த்து குழந்தைகளால் ஒரு அமைதி போர் தொடங்குதல் வேண்டும் என்றவர் காந்தியடிகள். அமைதி கல்வியில் பியர்ஸ் எஜுகேஷன் குறிக்கோள் எது? எந்த பிரச்சனையும் அன்பு வழிதாக சரியானது தீர்வை தரவல்லது என்று உணர்ந்து எந்த பிரச்சனையிலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய நினைவுகளை மேற்கொள்ளாதிருத்தல். எந்த பிரச்சனையும் ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் பேச்சுவார்த்தையில் வழி தீர்வு காணுதல். மூன்றும் சரியானவை. அமைதி கல்வி யாருக்கு வழங்கப்படுகிறது? குழந்தை முதிர் பருவம் வரையிலும். குழந்தை முதல் முதிர்பருவம் வரையிலும் அமைதி கல்வி யாருக்கு வழங்கப்படுகிறது? அமைதி கல்வி முதலில் எங்கு தொடங்க வேண்டும்? குடும்ப அளவில். அமைதிக்கான அடிப்படை மதிப்புகள் எவை? உண்மை, சரியான செயலில் இறங்குதல், அமைதி, அன்பு, அகிம்சை. இவை மூன்றும். மதிப்புணர்வுகளை வளர்ப்பதில் குடும்பத்தின் பங்கு. ரோல் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் த டெவலப்பிங் ரூல்ஸ். கீழ்கண்டவற்றுள் எவை முதல்நிலை சமூக குழு? குடும்பம். ஒரு தனி மனிதன் தான் வாழும் சமூகத்தில் ஒரு உறுப்பினராக வளர்ச்சி அடைந்து எடுத்துக்கொள்ளும் பயிற்சியும் அதன் விளைவுகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமூகமயமாக்கம். பள்ளியில் மாணவர்கள் கற்கும் மதிப்பு கல்விக்கும் வீட்டில் பெற்றோர் மனப்பான்மைக்கும் முரண்பாடு இருக்கும்போது மாணவரிடம் தோன்றுவது மதிப்புணர்வு சிக்கல். செக்குலரிசம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோலியாக். அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4 அடிப்படை கடமைகளில் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1976. அரசியல் சாசனத்தின் முகப்பு முறை சோசலிச சமய கார்பற்ற என்னும் 2 சொற்றொடர்களை சேர்ப்பதற்காக 1970 கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம். 42வது அரசியல் திருத்தம். சோசியலிசம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஹென்றி டே ஜெயின்ட் சைமன். ஹென்றி டே ஜெயின்ட் சைமன். நட்பு வட்டம் அல்லது நண்பர் சூழாம் ஒரு
முதல்நிலை சமூக குழு. ஒருவரின் உண்மையான உலகம் என சிறப்பித்து கூறப்படுவது நண்பர்களின் வட்டத்தை. சமூகத்தில் ஏற்புடைய நடத்தையே ஒருவர் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்? நண்பர் வட்டத்திலிருந்து. சம உரிமை, தகுதி, விரும்பும் செயலர் செய்யும் துணிச்சல் போன்ற வாய்ப்புகள் ஒருவருக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? நண்பர்கள் வட்டத்திலிருந்து. தொடர்கல்வி. இடைநிலை பள்ளி கல்விக்கு பிறகு வழங்கப்படும் கல்வி தொடர்கல்வி. கீழ்க்கண்ட எந்த நாட்டில் தொடர்கல்வி என்றும் சொற்றொடர் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது? அமெரிக்கா. தொடர் கல்வி முறையில் மாணவர்கள் எவ்வாறு கல்வியை தொடர்கின்றன? முறையான மாணவர்கள் பட்டப்படிப்புகளை தொடர்கின்றனர். மாணவர்கள் பட்டமில்லா தொழிற் பயிற்சிகளை பயிர்கின்றனர். வேலைக்கான பயிற்சியை மாணவர்கள் பெறுகின்றனர். மூன்றும் சரியானவை. கீழ்க்கண்டலில் எது சரியானது? மூன்றும் சரியானது. இந்தியாவின் தொடர்கல்வி என்பது வயது வந்தோர் முறையுடன் இணைந்தது உள்ளது. கல்லூரி படிப்பு படிக்கும் வயதை தாண்டிய வயது வந்தோருக்கும் தொடக்க முறையில் கல்வியறிவு வழங்கப்படுகிறது. தொடர்கல்வியானது தொடர்ந்தே கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என விளைவது மாணவர்களுக்கு உறுதுணையாக உள்ளது. தொலைநிலை கல்வி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஆசிரியர் இன்றி கற்றல் நிகழ முடியும் என்ற புதுமையை விளக்கும் புதிய கற்றல் முறை தொலைநிலை கல்வி. இந்தியாவில் முதலில் தொலைநிலை கல்வியை தொடங்கிய பல்கலைக்கழகம் தில்லி பல்கலைக்கழகம். எந்த ஆண்டு தில்லி பல்கலைக்கழக தொலைநிலை கல்வியை அஞ்சல் வழி தொடர்கல்வி நிறுவனத்தை தொடங்கியது? 1962. இந்தியாவின் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1975. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1975. எந்த ஆண்டு தில்லி பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வியை அஞ்சல் பல்கலை நிறுவனம் தொடங்கியது? 1962. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இந்தியாவிலே மிகப்பெரிய தேசிய பல்கலைக்கழகம் நிகழ்வது சென்னை இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். இந்தியாவிலே மிகப்பெரிய தேசிய பல்கலைக்கழகமாக திகழ்வது இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். இக்னோ என்று அழைக்கப்படும் கல்வி நிறுவனம் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம். இந்திய தேசிய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1989. முறையான பள்ளிகளில் சேர்ந்து கல்வி இல்லாதவர்களுக்கு பள்ளி படிப்பை வழங்குவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் NIOS. மிதக்கும் பல்கலைக்கழகத்தை முதலில் மாஸ்கோ அரசு தொடங்கிய ஆண்டு 1991. மிதக்கும் பல்கலைக்கழகத்தை மாஸ்கோ அரசு தொடங்கியது 1991. கப்பலிலேயே உலகின் பல்வேறு நாட்டின் துறைமுகங்களும் பயணம் செய்து நேரடி அறிவை பெறும் முயற்சியில் ஈடுபடும் பல்கலைக்கழகம் ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி. இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளும் கல்வியும். ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அண்ட் எஜுகேஷன். ஒரு நாட்டில் வாழும் மக்களின் எண்ணிக்கையாவது அந்நாடே தாங்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் சூழல் மக்கள் தொகை மிகை பெருக்கம். நாட்டில் உள்ள இயற்கை அல்லது செயற்கை வளங்களும் மக்களது எண்ணிக்கையினை அளவுக்கு உள்ள சதவீதம் மக்கள் தொகை மிகை பெருக்கம். கல்லாமை என்பது எழுதவும் படிக்கவும் தெரியாமல் இருக்கும் நிலை. 1981 இந்தியாவின் கல்வியறிவு 42%. 2001 கல்வியறிவு எத்தனை தசமாக உயர்ந்துள்ளது? 66. யுனெஸ்கோவின் கருத்துப்படி கல்வியறிவு பெற்றவர் என்பவர் தனது அன்றாட வாழ்வை ஒட்டி எளிய வாக்கியங்களை நன்கு புரிந்து படிக்க எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடும் விரைவாக வளர்ச்சி பெற வேண்டுமெனால் அந்நாட்டில்
கல்வி அறிவு குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? 75%. ஏழ்மையும் எழுத்தறிவின்மையும் பாவர்ட்டி அண்டு இல்லிட்டரசி. ஒருவரின் வாங்கும் சக்தி ஒரு நாளைக்கு $1 குறைவு. அவர் தீவிர வறுமையின் பிடியில் உள்ளார். ஒருவரின் வாங்கும் சக்தி ஒரு நாளைக்கு $2 குறைவு எனில் அவர் வறுமையில் வாழ்கிறார். தமிழ் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் கீழ்கண்ட எவ்வளவு தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்கள் கீழ்கண்ட எவ்வளவு ரூபாய்க்கு கீழ் வருமானம் உள்ளவர்கள் என தமிழக அரசு முடிவு செய்துள்ளது? ஏ மற்றும் பி சரியான. 2000 ரூபாய், ₹5. ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பை மக்கள் தொகையினால் வகுத்தால் கிடைக்கும் சராசரி. ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பை மக்கள் தொகையினால் வகுத்தால் கிடைக்கும் தனிநபர் ஆண்டு வருமானம். குறைந்த வருவாய் உள்ள நாடுகள் என்பவை தனிநபர் வருமானம் $580 குறைவாக உள்ள நாடுகள். $580 குறைவாக உள்ள நாடுகள். நடுத்தர வருவாய் உள்ள நாடுகள் என்பவை தனிநபர் வருமானம் $580 மேல் $600 வரை உள்ள நாடுகள். குழந்தை தொழிலாளர் சைல்டு லிட்டரசி. யுனிசெஃப் நிறுவனத்தின் வரையறையின்படி எத்தனை வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள் எனப்படுகின்றனர்? 5 முதல் 17 வயது வரை. வாரத்தில் 1 மணி நேரம் பொருளாதார உற்பத்தியில் வேலை அல்லது வாரத்தில் 28 மணி நேரம் வீட்டு வேலை ஈடுபடக்கூடிய வயது 5 to 11 வரை உள்ள குழந்தைகள். வாரத்தில் 14 மணி நேரம் பொருளாதார உற்பத்தியில் வேலை அல்லது வாரத்தில் 28 மணி நேரம் வீட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய வயது 12 to 15 வரை உள்ள குழந்தைகள். வாரத்தில் 43 மணி நேரம் பொருளாதார வேலையில் அல்லது வீட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய வயது 16 to 17 வரை உள்ள குழந்தைகள். குழந்தைகள் உழைப்பை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் இந்திய அமெரிக்க திட்டத்தின் கீழ் இடைக்கால பள்ளிகள் இயங்கி வருகின்றன? 5. குழந்தை உழைப்பை ஒழிப்பதற்காக தமிழக மாவட்டங்களில் இந்திய அமெரிக்க திட்டத்தின் கீழ் இடைக்கால பள்ளிகள். 5. வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கு புலம்பெயரும் தொழிலாளர்களின் குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடர்வதாக நடத்தப்படும் பள்ளி இடைக்கால பள்ளி. ஆசிய நாடுகளில் குழந்தை உழைப்பை தடுக்க பயன்பட்டு வரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற அரசு சாரா நிறுவனம் இடைக்கால பள்ளியை காஞ்சிபுரத்தில் தொடங்கிய ஆண்டு 2002. குழந்தை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் சைல்டு லேபர் எலிமினேஷன் புரோகிராம்ஸ் CLEP வடசென்னையில் இடைக்கால பள்ளியை நடத்தி வருகிறது. குடிசை மாற்று வாரியம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வேகத்தில் சமூகத்தில் பண்பாடுகள் முன்னேறாத நிலைக்கு பெயர் பண்பாட்டு பின்னடைவு. வேலையின்மையும் குறைநிறை வேலையும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு வேலையே கிடைக்கா நிலையின் பெயர் வேலையின்மை. வேலையின்மை எத்தனை வகைப்படும்? 4. வேலையின்மையின் வகை எது? தற்காலிக வேலையின்மை, உண்மை ஊதிய வேலையின்மை, உண்மை ஊதிய வேலையின்மை, கட்டமைப்பு சார்ந்த மற்றும் காலநிலை சார்ந்த வேலையின்மை. 3ம் சரியானவை. புதிதாக பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி வேலை தேடுவது எத்தகைய வேலை இன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு? தற்காலிக வேலையின்மை.
ஒரு பணியாளர் வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவது தற்காலிக வேலையின்மை. ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அதற்குரிய உண்மையான ஊதியம் நிர்ணயிக்கப்பட்ட வேலைக்கு தகுதியுள்ளோர் வேலையின்றி இருப்பது உண்மை ஊதிய வேலையின்மை. பணியாளருக்கும் அவர் பார்க்கும் வேலைக்கும் பொருத்தமில்லாத இருப்பது கட்டமைப்பு சார்ந்த வேலையின்மை. பொருத்தமில்லா நிலையில் இருப்பது கட்டமைப்பு சார்ந்த வேலையின்மை. குறிப்பிட்ட சில பருவ காலங்களில் சில வேலைக்கு ஆள் தேவை இல்லாமல் போவது எத்தகைய வேலையின்மை குறிக்கும்? காலநிலை சார்ந்த வேலையின்மை. குறைநிலை வேலை என்பது ஒருவர் வேலை பார்க்கிறார் என்பது. குறைநிலை வேலை என்பது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஒருவர் வேலை பார்க்கிறார் என்பது ஒருவர் உயர் திறன்களோடு ஹை ஸ்கில்ஸ் அத்திறன்களை தேவைப்படாத குறைந்த ஊதியமுள்ள ஒரு வேலையை பார்ப்பது குறைநிலை வேலையில் உள்ளார் என்பதை குறிக்கும். குறைநிலை வேலை பார்ப்பதற்கு காரணம் படித்த படிப்பிற்கு போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லாமை. புதிய பட்டதாரிகள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் பெருகி வருவது. ஏ மற்றும் பி சரியானவை. வல்லுநர் வழித்தேடல் என்பது பிரெயின் நம் தாய் நாட்டுக்காக பணிபுரியாமல் வளர்ந்த நாடுகளுக்கு பணிபுரிய சென்று விடுவது. வல்லுநர் வழித்தேடல் பிரெயின் ட்ரெயின் என்பது நம் தாய் நாட்டுக்காக பணிபுரியாமல் வளர்ந்த நாடுகளுக்கு பணிபுரிய சென்று விடுவது. வல்லுநர் வழித்தேடலுக்கான காரணம் அறிவு வீணாக்கும் வாய்ப்புகள் குறை, உரிய மரியாதையின்மை, அரசியல் குறுக்கீடு, நல்ல விலை உதவித்தொகை வேலைகள். வல்லுநர் வழித்தேடல் என்று இன்றைய உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டம் டோக்கன் TOKTEN டோக்கன் ஐக்கிய நாடுகள் சபையில் டோக்கன் திட்டத்தில் சேர்ந்துள்ள உலக நாடுகள் 37. டோக்கன் திட்டப்படி அறிவியல் தொழில்நுட்ப சமூக மற்றும் கணிப்பொறி நாட்டில் வல்லுநர்கள் பிற நாடுகளுக்கு செல்லும் முன் எவ்வளவு காலத்துக்கு தங்கள் சொந்த நாட்டில் ஒரு செயல் திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருக்க வேண்டும்? 3 மாதம். கல்வியில் சம வாய்ப்பு. எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அனைவருக்கும் கல்வி சம வாய்ப்பு என்பது எந்த ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய கல்விக் கொள்கை கூறுகிறது? 1986. கல்வியின் சம வாய்ப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் தங்களின் உள்ளார்ந்த திறமையை உயர்வுகளுக்கு வளர்த்திட வழங்கப்படும் கல்வி வாய்ப்பு என கூறியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் கேரள கல்வி உள்ளது, மகாராஷ்டிரா கல்வி உள்ளது, வங்காள கல்வி உள்ளது, ஆனால் இந்திய கல்வி இல்லை என்று கூறியவர் கி. வேங்கட சுப்பிரமணியம். இந்தியாவின் கல்வியில் சம வாய்ப்பின்மைக்கான காரணம் கல்வி மேலாண்மையில் சம இன்மை, மக்களின் பொருளாதார நிலையில் சமமின்மை, கல்வி தரத்தில் சமமின்மை. 3ம் சரியானவை. இந்தியாவில் கல்வியில் சமவாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை எது? அனைத்து கல்வி நிறுவனங்களும் நாட்டுடைமையாக்குதல், நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடுகள் களைதல், கட்டாய கல்வி. 3ம் சரியானவை. இடைநிற்றலும் படிக்க வகுப்பிலேயே படித்தலும், டிராப் அவுட் அண்ட் கிரேட் ரெப்பிட்டேஷன். இடைநிற்றம் என்பது தொடக்க கல்வியில் சேர்ந்த குழந்தைகள் தொடர்ந்து படிக்காமல் பள்ளியை விட்டு நின்றுவிடும் செயல். இடைநிற்றலுக்கான காரணம் எவை? குழந்தைகளை வீட்டு வேலை செய்ய வைத்தல், பெற்றோரின் வறுமை, குழந்தை பருவத்திற்கு பொருந்தாத பாடத்திட்டம். 3ம் சரியானவை. படித்த வகுப்பையே படித்தல் என்பது தொடக்க பள்ளியில் குழந்தைகள் தேர்ச்சி பெறாமல் அதே வகுப்பில் அடுத்த ஆண்டும் படிப்பது. படித்த வகுப்பையே படித்தலுக்கான காரணம் பள்ளிக்கு சரியாக வராமை, அடிக்கடி உடல்நலக்குறைவு, பள்ளி தேர்வுகளை எழுதாமை. புதுமை விளக்கமும் கோட்பாடுகளும். இன்னோவேஷன், மீனிங் அண்டு பிரின்சிபல்ஸ். புதுமை இன்னோவேஷன் என்பது
ஒரு தொழிலை அல்லது பணியை படைப்பாக்குமை சிந்தனையோடு செய்தல். செய்கின்ற செய்கையில் ஒரு புதிய கோணத்தை உருவாக்கும் மாற்றம். புதிய கருத்துக்களை பயன்படுத்தி மதிப்பை உருவாக்குவது. மூன்றும் சரியானவை. புதுமையின் வகைகள். படிப்படியான புதுமை, முற்றிலும் புதுமை. A மற்றும் B. படிப்படியான புதுமை என்பது ஏற்கனவே உள்ள ஒன்றை சற்று மாற்றி அமைப்பது. புதுமைகள் பரவுதல் என்னும் நூலை எழுதியவர் ராஜஸ். புதுமைகள் பரவுதல் டிஃபென்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் என்னும் நூலை எழுதியவர் ராஜஸ். புதுமைகள் பரவுதல் என்னும் நூலின் ராஜஸ் எத்தனை வகையான புதுமை ஏற்பாளர்களை குறிப்பிட்டிருக்கிறார்? 5. ஒரு புதுமை அறிமுகமாகும் போது எத்தனை சதவீதம் பேர் உடனடியாக ஏற்கின்றனர் என ராஜஸ் குறிப்பிடுகிறார்? 2.5%. ஒரு புதுமை அறிமுகமாகும் போது எத்தனை சதவீதம் பேர் உடனடியாக ஏற்கின்றனர் என ராஜஸ் குறிப்பிடுகிறார்? 2.5. ஒரு புதுமை அதிகமாகும் போது எத்தனை சதவீதம் பேர் ஏற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்துவதில் முந்திக் கொள்கின்றனர்? 13.5%. ஒரு புதுமை அறிமுகமாகும் போது எத்தனை சதவீதம் பேர் தாமதத்திற்கு ஏற்றுக்கொள்கின்றனர்? பிந்தி கொள்ளும் பெரும்பான்மை 34%. ஒரு புதுமை அறிமுகமாகும் போது கணக்கம் காட்டுபவர்கள் எத்தனை? 16%. NCERT தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி.